அத்தியாயம் 205. அத்தான், விடுடா, வேண்டாம். மதியம் பெங்களூர் கிளம்பணும் என்று தீக்ஷண்யா சிணுங்க, போலாண்டி, இப்ப அதுக்கு என்ன அவசரம் என்று அவள் புருவத்தில் மென்மையாக முத்தம் வைத்தான் சக்தி. குளுமையான நீரில் படுத்திருப்பதும் அவன் உடல் தன் உடலுடன் உரசுவதிலும் இன்பம் கலந்த இம்சையை உணர்ந்த தீக்ஷண்யா, அத்தான், எழுந்துடா என்று அவன் தோளில் கை வைத்து தள்ளினாள். பூத்தேகம் கொண்டவளால் திடகாத்திரமான ஆஜானுபாகுவான தோற்றத்தில் இருக்கும் ஆண்மகனை கீழே தள்ளிவிடவா முடியும்? அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியதற்கு அவளுக்கு கைதான் வலித்தது. தேவையில்லாம ட்ரை பண்ணாதீ. ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு. நீ கோஆபரேட் பண்ணனா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்று கண்ணடித்து கூறினான் சக்தி. அது எப்படிரா? என்னோட ஒன்னா இருக்கும்போது மட்டும் எல்லா சேட்டையும் பண்ற, அதே நார்மல் டைம்ல முகத்தை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுட்டு எரிஞ்சு விழற. ஆனாலும் இப்பவும் நீ சிரிக்கவே இல்லையே. உன் சிரிப்ப எனக்கு எப்போ காமிப்ப தேவ் என்று வருத்தமாக கேட்டபடி அவன் கன்னத்தை தன் இரு கைகளால் தாங்கி பிடித்தாள் தீட்சண்யா. நீ தேவையில்லாம பேசாத என்று சக்தியின் முகம் சடுதியில் இறுகி போய்விட்டது. அத்தான் என்று அவன் முகத்தை தனக்கருகில் இழுத்து அவன் உதட்டை சிறை செய்த தீக்ஷண்யா அவன் உதட்டை மென்மையாக கொய்து கொண்டே அவனின் கையை எடுத்து தன் இடுப்பில் வைத்தாள். அவளின் செய்கையில் உதட்டுக்குள் சிரித்த சக்தி அவளிடமிருந்து பிரிந்து அவளை அழுத்தமாக பார்த்து, இதுக்கு நீ வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம். நீ வாயை மூடிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில நீ முன்னேறிடலாம். உன் வாய் தாண்டி உனக்கு சனியே. ஆனாலும் வாய் மட்டும்தான் உனக்கு பேச வருது. ஒரு முத்தம் கொடுக்க தெரியுதா? குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குற. நான் உனக்கு எப்படிலாம் கொடுத்துருக்கேன். நீ இன்னும் தேரவே இல்லை. இனிமேலாவது நான் எப்படி முத்தம் கொடுக்குறேன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் கோவமா இருக்கும்போதெல்லாம் இதே மாதிரி முத்தம் கொடுத்து என்னை சமாதானப்படுத்த ஈஸியா இருக்கும் என்றபடி அவள் உதட்டை பட்டென சிறை செய்து புயல் வேகத்தில் மென்று தின்ன ஆரம்பித்தவனின் கைகள் இரண்டும் அவளின் இடையில் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தது. தீக்ஷண்யா அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் உதட்டில் நடத்திய அசுர வேகத்திலும் இடையில் காட்டிய ஆமை வேகத்திலும் துவண்டு போய் அவன் தோளில் இறுக்கமாக கையை வைத்து அழுத்தினாள். சக்தி அவளின் முகத்தை பார்த்து கொண்டு அவள் உடலில் அவனுக்கு மட்டுமே சொந்தமான அனைத்து இடங்களுக்கும் உதட்டால் அர்ச்சனை செய்து அவளுள் நுழைந்து தேடலை தொடங்கினான். அவன் அவள் மீலிருந்து சடுகுடு ஆட ஆட பாத்டப்பில் இருந்த தண்ணீரும் சேர்ந்து தீக்ஷண்யாவின் உடலும் கிடுகிடமென ஆடி தண்ணீரெல்லாம் கீழே சிந்தியது. அத்தான், மெல்லமா என்று தீக்ஷண்யா அவன் கன்னத்தை அவளின் தளிர் விரல்களால் தடவி மெல்லிய குரலில் சொல்ல, அது வேறு அவனுக்கு முனகலாக கேட்டு உடலில் புது ரத்தம் பாய்வது போன்ற உணர்வை கொடுக்க அவளிடம் வன்மையை காட்ட ஆரம்பித்தான். துவண்டு போனாள் தீக்ஷண்யா. இரவிலிருந்து விடாமல் கட்டில் யுத்தம் நடத்தி கொண்டிருந்த கணவனை நினைத்து செல்ல கோபம் வந்தாலும் ஒவ்வொரு முறை கூடும்போதும் புதுவித சுகத்தை கொடுத்து அவனும் அணிவித்துக் கொள்வதும் தன்னால் அவன் உச்சமடைவதை பார்த்தும் அவளுக்கு அத்தனை கர்ப்பமாக இருந்தது. தீ, முடியலடி, ஐ காண்ட், வலிச்சா பொறுத்துக்கோ என்று அவளை எச்சரிக்கை செய்து அவளுக்கு வலியையே அவன் கொடுத்தாலும் இடையில் அவள் முகமெங்கும் முத்தம் கொடுத்து அவளின் செழுமையை கையால் தடவி அந்த நட்சத்திர உச்சத்திற்கு அத்தனை முத்தம் கொடுத்து அவளை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் நிற்க வைத்து சுகமான வலியை கொடுத்தான். ஒரு வழியாக கூடல் முடிய அவள் மேலேயே தொப்பென்று விழுந்தான் சக்தி. அம்மா, டேய், எழுந்துருடா அரக்கா, வலிக்குது, நைட்ல இருந்து என்னை படுத்து எடுத்துட்ட என்று அவன் வெயிட்டை தாங்க முடியாமல் சிணுங்கினாள் தீக்ஷண்யா. கொஞ்ச நேரம் இரேண்டி. போதும், எழுந்துரு தேவ், எனக்கு பசிக்குது, நான் குளிச்சுட்டு வந்து ஏதாவது சமைக்கிறேன் என்றாள் தீக்ஷண்யா. எப்படி போய் சமைப்ப? நான் பண்ண வேலைக்கு எப்படியும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். நான் காஃபி, ஃபுட் ஆர்டர் பண்றேன். இப்ப வா, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன் என்று சக்தி எழுந்திருக்க, வேண்டாம் வேண்டாம், நானே குளிச்சுக்கிறேன், நீ முதல்ல குளிச்சுட்டு போ தேவ் என்று அவனை பார்க்க முடியாமல் சைடாக திரும்பிக் கொண்டு கூறியவளின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. ஏண்டி, எத்தனை முறை என்னை பார்த்துட்ட? அது என்னடி ஒவ்வொரு முறையும் முதல்ல பார்க்குற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குற? சின்ன வயசுலயே நான் தாண்டி உன்னை குளிச்சு விடுவேன் என்று சக்தி ஆரம்பிக்க, ஐயோ அத்தான், நீ குளிச்சுட்டு போடா ப்ளீஸ், என்னை தனியை விடு, நானே குளிச்சுட்டு வரேன் என்று தீக்ஷண்யா வெட்கம் கலந்த சினுங்கல்களுடன் கெஞ்ச, அதெல்லாம் முடியாது, உன்னை குளிப்பாட்டி விட்டுட்டு தான் நானே குளிப்பேன் என்று சொன்னது மட்டுமில்லாமல் செயலிலும் இறங்கி அவளை குளிப்பாட்ட ஆரம்பித்து விட்டான் சக்தி. அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. அவன் கண்ணில் மோகம் அதிகமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு குழந்தைக்கு தேய்த்து குளித்து விடுவது போல மென்மையாக சோப்பை போட்டு விடுவனை
கனிவாக பார்த்தவள் பின் கண்ணை மூடிக்கொண்டாள். சக்தி அவளை அலுங்காமல் குலுங்காமல் பொறுமையாக குளித்துவிட்டவன் ஹேங்கரில் மாட்டியிருந்த துண்டை எடுத்து முதலில் அவள் தலையை கட்டிவிட்டான். அதில் தீக்ஷண்யா அரை கண்ணை திறந்து அவனை பார்த்து, தேவ், ஐ எம் சோ டயர்ட் என்று முனக, நீ தூங்குடி என்று விட்டு தானும் குளித்து முடித்து அவளை தூக்கி கொண்டு வந்து சோஃபாவில் படுக்க வைத்த சக்தி அவளுக்கு லகுவான ஆடையை அணிவித்து விட்டவன் பின் தானும் இரவு உடைக்கு மாறி பெட்டின் கவரை மாற்றிவிட்டு அவளை பெட்டில் கிடத்திவிட்டு போனை எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். தாராவிடமிருந்து மிஸ்டு கால் வந்திருக்கவும் திருப்பி கால் செய்த சக்தி மறுபக்கம் அட்டெண்ட் ஆனதும், சொல்லு தாரா, எனி இம்பார்ட்டன்ட் என்று கேட்க, எஸ் சார், அன்னைக்கு தீக்ஷண்யா மேடமோட ஆட்டோவில் போனவரை கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் மேடம் அவரோட 2 நாளைக்கு முன்னாடி காஃபி ஷாப் கூட போயிருக்காங்க என்றார் தாரா. நீ என்ன இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுற? யார் அவன் என்று சக்தி நெற்றியை நீவியபடி கேட்க, ஃபிலிம் டைரக்டர் பவித்ரன் சார் என்று தாரா சொன்னதும் சக்தியின் முகம் கடுமையாக மாறியது. ஓகே தாரா, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு முறை 2 பேரும் மீட் பண்ணாங்களா? எனக்கு ஆன் த ஸ்பாட்லேயே இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடு என்று விட்டு காலை கட் செய்த சக்தி சோஃபாவில் அமர்ந்து சில நொடிகள் எதையோ யோசித்தவன் பின் உணவை ஆர்டர் செய்தான். செக்யூரிட்டி வந்து உணவை கொடுக்கவும் அதை வாங்கிக் கொண்டு அறைக்கு வந்த சக்தி தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை பார்த்து முகம் லகுவாக மாற, அவன்கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருந்த? நான் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னடே, அவனோட வெளியே போயிருக்கிற என்று நினைத்த சக்தி அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்து, என்ன ஆனாலும் சரி, அவனை இனி நீ மீட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் ஆப்பு வைக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டாலும் அவளிடம் சிலவற்றை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ள அவளை எழுப்பினான். தீக்ஷண்யாவும் உருண்டு பிடிக்காமல் எழுந்து அமர்ந்து கொள்ள, தீ ஊட்டி விடவா என்று சக்தி கேட்க, அத்தான் என்று தீக்ஷண்யா தலையை சரித்து புன்னகையுடன் சொல்லவும் அதில் அவளை ரசித்தபடியே தோசையை அவளுக்கு ஊட்டி முடித்து தானும் உண்டு முடித்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவள் முன்பு நீட்டினான். தீக்ஷண்யா அதை வாங்கிக் கொள்ள கையை கழுவிவிட்டு அவள் அருகில் அமர்ந்தான் சக்தி. அவன் தோளில் சாய்ந்து கொண்ட தீக்ஷண்யா, தேவ், என்ன என்கிட்ட கேட்கணும் என்று அழுத்தமாக கேட்க மனைவியை மனதிலேயே மெச்சிக்கொண்ட சக்தி, பெருசா ஒண்ணுமில்ல தீ, உனக்கு இங்க யாரையாவது வெளியாளுங்களை தெரியுமா? அதாவது உன் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஆட்டோ டிரைவரை தாண்டி என்று சக்தி கேட்க, தெரியுமே என்றாள் தீக்ஷண்யா. யாரு? என்னோட சீனியர் பவித்ரன் அண்ணாவை தெரியும். அவர் நான் முதல்ல மீட் பண்ணப்போ ரொம்ப எக்ஸைட்டா ஃபீல் பண்ணேன். ஆனா அது அடுத்த நிமிஷமே போயிடுச்சு. அந்த அண்ணன் சரியான பைத்தியம். என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே கடவுள் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு போல. வாயை திறந்தாலே திமுறாவோ நக்கலாவோ தான் பேசுவான். ஆனா கொஞ்சம் பாசமானவன் தான். அவன் அப்படியே அப்பா மாதிரியே தெரியுமாத்தான். அப்பாவும் எதையாவது யோசிக்கிறதா இருந்தா ஃபோனை நெத்தியில வச்சு தட்டிட்டே காலை ஆட்டிட்டே தான் யோசிப்பாரு. அதே மாதிரிதான் பவித்ரன் சீனியரும் என்றாள் தீக்ஷண்யா. ஓ சரி தீ, இந்த மாதிரி வெளியாளுங்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா எல்லாருமே நல்லவங்க கிடையாது, ஓகேவா என்று மென்மையாக கூறினான். சரியத்தான், ஐ லவ் யூ என்று தீக்ஷண்யா சொல்லவும், இப்ப நானும் இந்த வார்த்தையை திருப்பி சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா தீ என்று சக்தி கேட்க, நான் அப்படி சொல்லவே இல்லையே தேவ். நான் உன்னை லவ் பண்றேன், இனிமேலும் பண்ணுவேன். என் காதலே எனக்கும் உனக்கும் போதுமானது. நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் விரும்பினேன் தான். அதெல்லாம் அப்போ. ஆனா எப்போ நான் உன்னை ஆழமா விரும்ப ஆரம்பிச்சேனோ அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ என்னை லவ் பண்ணினாலும் பண்ணலைனாலும் என்னை விட அதிகமா உன்னை காதலிக்கணும்னு காதலிப்பேன். ஏன்னா என்னை வளர்த்தினதே நீதானடா பொறுக்கி என்றாள் தீக்ஷண்யா. தீ என்று அதிர்ந்து அவளை பார்த்த சக்தி, அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சாடி என்று ஆர்வமாக கேட்க, எனக்கு எப்போ மறந்துச்சு ஞாபகம் வராம இருக்க? எனக்கு 2 வயசு 3 வயசா இருக்கும்போது நீ என்னை குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் போட்டு விட்டது, பிஸ்கெட் ஊட்டி விட்டது, உப்பு மூட்டை தூக்கினதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது என்றாள் தீக்ஷண்யா. அத சொன்னியா என்று சக்தி கேட்க, ஆமா, நீ எதை நினைச்ச என்று தீக்ஷண்யா சந்தேகமாக அவனை பார்த்தாள். நான் ஒன்னும் நினைக்கல. சரி, ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டியா என்று சக்தி கேட்க, 3 நாள் தான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ பெங்களூர் கிளம்பும்போது லேப்டாப்பையும் எடுத்துட்டு போகணாத்தான் என்றாள் தீக்ஷண்யா. சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா? நான் ஆஃபீஸ் போய் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு
கட்சி ஆஃபீஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சக்தி சொல்லவும், சரி அதான். போயிட்டு வா. எனக்கும் டயர்டா இருக்குது. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றாள் தீக்ஷண்யா. ம் தலைமுடி காஞ்சதும் தூங்குடி. அப்படியே படுத்தினா தலைவலி தான் வரும். நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டுவிட்டு சென்றான் சக்தி. காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தனாவின் அறைக்கு அனுமதி இல்லாமல் வந்த சரவணன் கட்டிலில் அமர்ந்து போனில் யுவாவின் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தவளின் அருகில் வந்து போனை தூக்கி போட்டு உடைத்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். மாமா என்று வந்தனா அலறி பெட்டில் விழ அவன் பின்னால் வந்த ஆத்திரேயன், என்ன மாமா, அறிவில்லையா பாப்பா? உன் அக்கா தான் ஊதாரியா இருந்தான்னு நினைச்சு அவளை கண்டுக்காம விட்டுட்டோம். என்னதான் அவ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாகிக்கு உண்மையா இருந்து இப்ப அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா விட்டு கொடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஆனா நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிற? நாங்க எத்தனை தான் தாங்குவோம்? ஒரு பக்கம் சன்மி, இன்னொரு பக்கம் நாங்க வளர்த்த நீ. உன்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல வந்தனா என்றான் வருத்தமாக. அண்ணா, நீ எதுக்கு இவகிட்ட பேசிட்டு இருக்க? பெல்ட்டை கழட்டி 4 வச்சினாதான் இது மாதிரி இன்னொரு முறை கனவுலையும் யோசிக்க மாட்டா என்றான் சரவணன். சரவணா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்ற மாதிரி நாம அவசரப்படக்கூடாது. அவ மேல இருக்கிற கோபத்துல அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாம மட்டும் இல்ல, குடும்பமே அவளை நினைச்சுதான் ஃபீல் பண்ணுவோம். சக்தி தான் பொறுமையா இருங்க, எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லியிருக்கான்ல என்றான் ஆத்திரேயன். முதல்ல அவனை அடிக்கணும் அண்ணா. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த அளவுக்கு இவளை விட்டுருக்கான். இவளுக்கு கல்யாணம் ஆன அன்னிக்கே இவளை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருந்தா இத்தனை துன்பத்துக்கு நாம ஆளாகியிருப்போமா? சத்தியமா சொல்றேன் அண்ணா. வதி என்கிட்ட வந்து சீக்கிரம் என்ன உன்னோட கூட்டிட்டு போயிட்டு சரவணான்னு சொல்லும்போது கூட என் மைண்ட்ல வந்தது இவதான் அண்ணா. இவளுக்கு கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் நிஜமாவே யோசிச்சது மட்டும் இல்லாம வசந்த் மாமா கிட்டேயும் கால் பண்ணி பேசிட்டு தான் அப்பாட்டியே பேசினேன். ஆனா இவ நம்மள யார பத்தியும் யோசிக்காம என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? அந்த யுவா மாமா கிட்ட கேக்குறானா, ஒவ்வொரு கேஸுக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்குது, ஒவ்வொரு நைட்டும் உன் பொண்ணை அனுப்பிவிடுன்னு. இத்தனை வருஷம் எத்தனை பண்பை சொல்லி வளர்த்திருப்போம். இவளை வேற ஒருத்தருக்கு பிறந்த குழந்தையா நாம என்னைக்காச்சும் நடத்திருக்கோமா? நம்ம மாமா பொண்ணுங்கிறத தாண்டி நம்ம பொண்ணா தானே பார்த்தோம். இவ அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை கல்யாணம் பண்ணி கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கிறா. ஒத்துக்கிறேன், மாமா மேல இருக்கிற பாசத்துல தான் அங்க போனா. அதுக்குன்னு இவ்வளவு சீப்பா இறங்கிடுவாளா? நானும் தான் அண்ணா வதிய லவ் பண்ணேன். சத்தியமா இந்த மாதிரிலாம் ஒரு துரோகத்தை எந்த ஆம்பளையாலும் ஏத்துக்க முடியாது. அவன் நல்லவனா இருக்கவும் இவளை அப்படியே விட்டுட்டான். இதுவே கேடு கெட்டவனா இருந்தா துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டிருப்பான் என்று கோபமாக கூறினான் சரவணன். மாமா, தெரியாம பண்ணிட்டேன் என்று வந்தனா முகத்தை மூடிக்கொண்டு அழ, தெரியாம சாப்பாட்டுக்கு பதிலா வேற எதையாவது கொடுத்தா சாப்பிட்டுருவியா? சொல்லுடி, சொல்லு. படிச்சவ தானே, அறிவில்ல, சுயமா யோசிக்க மாட்டியா என்று மீண்டும் அடிக்க பாய்ந்தான் சரவணன். அவனை தடுத்த ஆத்திரேயன், சரவணா விடு, இதுல வந்தனா மேலதான் முழு தப்பு. இப்ப அடிச்சோ கோவமா திட்டியோ என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணிட்டா, அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. இதுல நாம வேற தனியா அடிச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சக்தி காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றான் ஆத்திரேயன். இப்ப இவளோட வாழ்க்கை அண்ணா? கொஞ்ச நாள் போகட்டும், பேசிக்கலாம். இப்போதைக்கு உன் வாழ்க்கையை பாருடா என்று திட்டி அவனை அனுப்பி வைத்த ஆத்திரேயன் வந்தனா அருகில் அமர்ந்து, பாப்பா, நீ இப்பவும் எனக்கு பாப்பாதான். உன்னை, தீக்ஷி, நிஷா 3 பேரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கேன். என்னால நீ பண்ணது ஏத்துக்க முடியல. அதே சமயம் உன்கிட்ட கோபத்தையும் காட்ட முடியல. என்ன பண்றது? பாசம் வச்சுட்டேன். எல்லாருமே உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னவோ அதத்தான் யோசிக்கிறாங்க. ஆனா உனக்கு தான் தெரியும் அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு. நல்லா யோசிச்சு அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெளிவான முடிவை எடு. யுவா நல்ல பையன்தான். அவன் உன்னை கண்டிப்பா மன்னிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா காதல் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். கோவம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. யுவாவுக்கு உன் மேல கோவம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா உன்னை பார்க்க வருவான் என்று அவள் நெற்றியில் பாசமாக முத்தமிட்டு விட்டு சென்றான். இல்ல மாமா, அவருக்கு கோபம் போனாலும் என்னை தேடி வரமாட்டாரு என்று வந்தனா நேற்று நடந்ததை யோசித்துப் பார்த்தாள். யுவா அழைத்ததாக சொல்லி அவளை யுவாவின் வீட்டிற்கு கூட்டி வந்த சக்தி அவளை கேட்டிலேயே விட்டுவிட்டு, நைட்டு வந்து நான் கூட்டிட்டு போறேன். இங்கே இருக்கிற உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை என்று சொல்லிவிட்டு சென்றுவிட, சரி என்று தலையசைத்துவிட்டு வந்தனா கேட்டை திறந்து உள்ளே வரும்போதே அவளுக்காக காரில் காத்திருந்தான் முருகன்.
வந்தனா அவனை கவனிக்காமல் நடக்க ஆரம்பிக்க அவள் முன்னால் வந்து காரை நிறுத்திய முருகன், "அண்ணி, ஏறுங்க. அண்ணன் வீட்ல இல்ல. நீங்க வந்தா உங்கள கூட்டிட்டு போய் வீட்ல விட சொன்னாரு. இங்கிருந்து எவ்வளவு தூரம் நடந்தே போவீங்க?" என்றான் முருகன். அவனுக்கும் வந்தனாவின் மீது கோபம்தான். இருந்தும் இது கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனை. அதில் தான் ஏன் குறுக்க நிற்க வேண்டும் என்று நினைத்துதான் அமைதியாகவே பேசினான். வந்தனாவுக்குத்தான் குற்ற உணர்ச்சி மேலும் அதிகரித்தது. அதிகபட்ச கோபம் யுவாவுக்கு இருந்தும் தனக்காக காரை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவளின் காதல் மனம் அவளை காரி துப்பியது. அவனின் காதலை அலட்சியப்படுத்திவிட்டு வந்ததை எண்ணி. "அண்ணி, ஏறுங்க" என்று முருகன் மீண்டும் சொல்லவும் அமைதியாக ஏறிக்கொண்டாள் வந்தனா. அவளுக்கு பெரிய சவாலாக இருந்தது காந்திமதியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதே. வீட்டின் முன்னால் கார் நிற்கவும் வந்தனா இறங்கி தயங்கியபடியே உள்ளே வர அவளின் பின்னால் வந்த முருகன், "அண்ணி, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். கமலா அக்கா தான் இருக்காங்க. நீங்க உங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க" என்றான். வந்தனா தலையாட்டிவிட்டு கிச்சனில் நின்றிருந்த கமலாவை பார்க்க முடியாமல் வெட்கி தலைகுனிந்தபடியே யுவாவின் அறைக்கு வந்து பெட்டில் அமர்ந்தவள் நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்து அழுதாள். அவள் வந்ததும் யுவாவுக்கு கால் செய்து விஷயத்தை கூறிவிட்டான் முருகன். வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடியே கிளம்பி வீட்டிற்கு வந்த யுவா யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் அறைக்கு வந்து கதவை தாளிட்டவன் பெட்டில் உட்கார்ந்து சுவற்றில் சாய்ந்தபடி அழுது கொண்டிருந்த மனைவி அருகில் வந்து, "ம், எதுக்கு அழுது நடிக்கிற? உண்மையை சொல்லு. இப்போவும் ஆதாரத்தை எடுத்துட்டு ஓடலான்னு தானே பிளான் பண்ணிட்டு இருக்க?" என்று அழுத்தமாக அவள் அருகில் வந்தபடி கேட்டான் யுவா. "தீரா" என்று வந்தனா ஆரம்பிக்கும் போதே, "ஏய், என்ன அப்படி கூப்பிடாதீ. இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன மயக்கித்தானே உன் இஷ்டத்துக்கு என்ன அடிபணிய வச்ச. இப்ப நான் என் இஷ்டம் போல பண்ணுவேன். நீ பொத்திட்டு இருக்கிற" என்றபடி அவள் காலை இழுத்து படுக்க வைத்து அவள் மேல் படர்ந்தான் யுவா. வந்தனா அதிர்ந்து அவனை பார்க்க நொடி பொழுதில் இருவரின் வஸ்திரங்களும் கட்டிலுக்கு கீழே கிடக்க அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் யுவா. உடலில் வலியை மட்டுமே கொடுத்தவன் அவள் கையை இறுக்கி பிடித்துக்கொண்டு அவளுள் அத்தனை அசுரத்தனமாக நுழைய, "அம்மா, ஆ!" என்று அலறிய வந்தனாவின் உதட்டை பட்டென வாய்க்குள் இழுத்துக்கொண்டு வன்மையாக அவளை கையாண்டான். கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் முதன் முதலில் காதலாக அவனுக்கு இசைந்து கொடுத்தாள் வந்தனா. அது அவனுக்கும் புரிந்தது. இருந்தும் அவள் செய்த செயல் அவனை வெகுவாக பாதித்திருக்க இடைவிடாமல் அவளுடன் கூடி கூடி பிரிந்த யுவா மாலை 4 மணிக்கு அவளை விட்டு பிரிந்து படுத்தான். வந்தனா திரும்பி அவனை பார்த்து, "ஏன் தீரன் இப்படி பண்ணீங்க? இதுக்காகத்தான் என்னை இங்க வர சொன்னீங்களா?" என்று அழுது கொண்டே கேட்க, திரும்பி அவளை நக்கலாக பார்த்து அவள் கழுத்திலிருந்த செயினை பிடித்து இழுத்து தலையணி அடியில் வைத்துக்கொண்டு அவளை பார்த்த யுவா, "ஆமாண்டி, உன்னோட இருந்து இருந்து என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதான் கடைசியா உன்னோட ஒரே ஒரு முறை ஒண்ணா இருந்துட்டு, இப்பவாது என்ன நினைச்சு என்னோட இருந்தியா? இல்ல வேற எவனையாவது மனசுல நினைச்சிட்டு இருந்தியான்னு நாக்க புடுங்கிக்கிற மாரி கேட்டுட்டு, அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் உன் கழுத்துல தாலியா தொங்குற செயின கழட்டிட்டு விடலாம்னு தான் வரச் சொன்னேன். நான் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா கம்பெனி குடுத்த. சீக்கிரம் உன்னோட பொட்டி படுக்கைய கட்டிட்டு கெளம்பு. கீழ முருகன் 10,00,000 ரூபாய் பணம் குடுப்பான். அத வாங்கிட்டு போயிடு. இனிமே என்ன கனவுல கூட நீ நினைக்கக் கூடாது" என்றான் வெறுப்பாக. "தீரன்" என்று வந்தனா அழுது கொண்டே, "அப்போ நான் நான் உங்களுக்கு" என்று வார்த்தை வராமல் திக்க, "ஏய், நேரத்த கடத்தாம கெளம்புடி. நீ என்னோட கடந்த காலம். உன்னோட சாப்டர் இன்னியோட முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் என் அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். உன் முகத்தை இனிமே என் வாழ்க்கையில பார்க்க கூட விரும்பல. பச்சை துரோகி. சீக்கிரம் கிளம்பி தொலை. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னத்த எடுத்துட்டு போய் தொலைவியோன்னு தான் நினைக்க தோணுது" என்றான் வெறுப்பாக. வந்தனா அழுது கொண்டே எழுந்து சென்று குளித்து முடித்து வேறொரு உடைக்கு மாறி அவளின் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வர, யுவா சொன்னது போல முருகன் பணப்பையோடு நின்றிருக்க, அதை அவள் மறுக்க முருகன் விடாப்பிடியாக கொடுக்கவும் அங்கேயே வைத்துவிட்டு வந்தனா அடுத்த அடி எடுத்து வைக்கவில்லை. "ஏன்? இந்த பணத்தை எடுத்துட்டு போ. நீ உன் அப்பாவுக்காக என்னோட படுத்த மாரி நான் என் சுகத்துக்காக உன்னோட படுத்தேன்" என்று யுவா அடுத்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே கேட்டிற்கு வெளியில் வந்தனா வரவும் சக்தி வந்து காரை நிறுத்த அதில் ஏறிக்கொண்டு வெடித்து அழுதாள். அவளை பார்க்க சக்திக்கு வருத்தமாக இருந்தது. அவளை பார்த்தே யுவா என்ன செய்திருப்பான் என்று கடித்தவனுக்கு அவனை அடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் அவனின் மனநிலைமையும் ஒரு நண்பனாக அவனுக்கு புரிந்தது.
இப்போதைக்கு அமைதியாக இருப்பது மட்டுமே இருவரின் வாழ்விற்கும் நல்லது என்பதை உணர்ந்து அவளை வீட்டில் விட்டுவிட்டு கட்சி ஆபீஸ் சென்று விட்டான் சக்தி. அதையெல்லாம் நினைத்துப் பார்த்த வந்தனா தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். அத்தியாயம் 206. மதியம் 1 மணிக்கு பங்களாவுக்கு வந்தான் ஆதி. சன்மதி சோஃபாவிலேயே தலையில் கை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்க, அழுத்தமான காலடிகளுடன் ஆதி நெருங்கவும் அவனின் ஷூ சத்தத்திலேயே நிமிர்ந்து உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்துடன் அவனை பார்த்தாள் சன்மி. என்னடி பார்வ, என்ன சமைச்சு வச்ச? எனக்கு பசிக்குது. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வை என்று விட்டு ஆதி வேகமாக மாடி ஏற, அவன் சொன்னதை மண்டையில் ஏற்றிக்கொள்ளவே சன்மதிக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. இவன் என்ன வேலைக்காரியை நினைச்சிட்டு இருக்கானா? இவனோட இஷ்டத்துக்கு என்ன தொடுவான், அப்புறம் என்னையே தப்பா பேசுவான். இப்ப என்னன்னா சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு போறான். ச்சே, இவனுக்கு ஆக்கி அவிச்சு போடுறதுக்கு தான் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேனா? ஆசையா கேட்டா என்ன வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம். ஆனா இப்படி ஆர்டர் பண்ணா எப்படி மனசார பண்ணி கொடுக்க தோணும்? அவன் பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு போறான். இவனை காதலிச்ச மனசு என்னையே அறியாம அவனுக்காக ஏங்குது. எப்படிப்பட்ட பிறவினா? என்ன அவன் அவ்வளோ அசிங்கமா பேசியும் இந்த மானங்கெட்ட மனசு இவனுக்காகத்தான் துணை நிக்குது. ஐயோ! இங்க எந்த இடத்துல கிச்சன் இருக்குதுன்னு கூட தெரியாதே! படுபாவி! அவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுட்டு போயிட்டான். நானும் தான் இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. உனக்காக இல்லனாலும் எனக்காக நான் சமைக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கிச்சனை தேடி வந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி எல்லாம் இல்லை. அவள் வீட்டில் இதைவிட உயர் ரக கிச்சனையே பார்த்திருக்கிறாள். அவளை ஆதியின் செல்வ செழிப்பு துளியும் மயக்கவில்லை. கிச்சனை தேடி கண்டுபிடிக்கவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ள அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவான். சரியான கடுவாங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய் கடுவா, உனக்கு இன்னைக்கு உப்புமா தான் என்று புலம்பியபடியே அதற்கு தேவையானவற்றை எல்லாம் ஒரு வழியாக கண்டுபிடித்து எடுத்து வைத்து அடுத்த சில நிமிடங்களில் சுட சுட உப்புமாவை செய்து வைத்தாள். இதை இப்படியே கொடுத்தா என் மூஞ்சிலேயே வீசி அடிச்சாலும் அடிச்சிடுவான். அம்மா ஒரு முறை தீக்ஷி உப்புமா பண்ணி கொடுத்தா, அதுக்கு தொட்டுக்க முட்டை பொரியல் வச்சான்னு சொன்னாங்களே. இன்னைக்கு ஏன் நாமளும் அதையே பண்ணிடக்கூடாது என்று யோசித்து பட்டென அதை செய்ய ஆரம்பித்தாள். அதற்குள் ஆதி வந்துவிட, என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சமைக்கவே ஆரம்பிக்கிறியா என்று கடுப்பாக கேட்டான். திரு திருவென முழித்த சன்மதி எல்லா பக்கமும் தலையாட்டி வைக்க தலையில் அடித்துக் கொண்ட ஆதி, என்னமோ பண்ணு, ஆனா இன்னும் 2 நிமிஷத்துல என் முன்னாடி நீ சமைச்சது இருக்கணும் என்று ஆர்டர் போட்டுவிட்டு திமிராக அங்கிருந்து வெளியில் வந்து டைனிங் ஹாலில் அமர்ந்து போனை நோண்ட ஆரம்பித்து விட்டான். கடுவான் கடுவான் என்று முனகிய சன்மதி அடுத்த சில நிமிடங்களில் முட்டை பொரியலையும் உப்புமாவையும் எடுத்து வந்து டைனிங் ஹாலில் வைத்துவிட்டு ஜக்கில் தண்ணீரையும் நிரப்பி வைத்துவிட்டு அவனுக்கு தட்டில் உப்புமாவும் முட்டை பொரியலையும் வைத்துவிட்டு அவளும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தட்டை பார்த்த ஆதி எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அவனை பொறுத்தவரை அவள் எது செய்தாலும் ருசியாக இருக்கும் என்று ஆணித்தரமாக நம்பினான். வீட்டிலிருந்து 2 நாளும் அவள் சமைத்ததை சாப்பிட்டு அனைவரும் அவளை செஃப் ரேஞ்சுக்கல்லவா பேசினார்கள். உண்மையில் சன்மதிக்கு சமையல் நன்றாகவே வரும். அவளுக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது கீதா. எப்போது கால் செய்தாலும் இருக்கும் வேலையை ஒதுக்கிவிட்டு சொல்லிக் கொடுப்பார். இடையிடையில் மேகலா கூட அவரின் ரகசியமான சமையல் டிப்ஸை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சன்மதி சமைக்க ஆரம்பிக்க முதலில் சுமாராக சமைத்தவள் போக போக சமையலில் கை தேர்ந்தவளாகிவிட்டாள். உண்மையில் அவள் ஆசையாக சமைக்க கற்றுக்கொண்டதற்கு காரணம் கூட ஆதி ஃபுடி என்பதாலேயே. ஆம், ஆதி மற்றவர்களைப் போல டயட் என்று சொல்லி அளவாக சாப்பிடும் ரகம் அல்ல. பிடித்ததையெல்லாம் சாப்பிட்டு அதற்கும் சேர்த்து எக்ஸசைஸ் யோகா செய்துவிடும் ரகம். எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது மாமா என்று சன்மதி அவனை பார்த்து கொண்டே சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன், நான் உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா என்று நக்கலாக கேட்டான் ஆதி. பல்லை கடித்த சன்மதி, சன்மி கோவப்படாத, அவன் உன்னை கோவப்படுத்தி பார்க்கவே இப்படிலாம் பேசுறான், கொஞ்சம் அடக்கி வாசி என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவனை பார்த்தவள், எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, காலேஜ் வேற போகணும், நான் காலேஜ் போகல, சரவணன் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம், அதனால பெங்களூர் போயிட்டு வந்துட்டு ஷூட்டிங் போறேன். ஸோ என்னால் சமைக்க முடியாது, நீங்க வெளியே சாப்பிட்டுக்கோங்க, நான் அத்தைக்கிட்ட பர்மிஷன் கூட வாங்கிட்டேன் என்றாள் சன்மதி. பல்லை நர நரவென கடித்த ஆதி, ஏய், எங்க அம்மா கிட்ட எதுக்குடி சொன்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எங்க அம்மாட்ட ஓவரா கொஞ்சி கொலவாதன்னு தானே? ஏண்டி, நான் சொல்றதையே நீ கேட்க மாட்டியா? ஏன், உன் அப்பா கௌரவமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று நக்கலாக கேட்டான். அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்த சன்மதி, எதுக்கு பிளாக்மெயில் பண்ணி என்னை சாவடிக்கிறீங்க என்று எரிச்சலாக கேட்டாள்.
நான் எதுக்கு உன்ன பிளாக்மெயில் பண்ண போறேன்? நான் இல்லாம நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் வந்தா நீ எங்க வேணும்னாலும் போகலாம். இன்னைக்கு ஹோல் சோஷியல் மீடியாவும் நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்குது." என்று ஆதி சொல்லவும், அவனையே குறுகுறுவென்று பார்த்த சண்மதி, "என்ன பண்ணி வச்சீங்க?" என்று நிதானமாகவே கேட்டாள். "பெருசா ஒண்ணும் பண்ணி வைக்கல. சில தவிர்க்க முடியாத காரணத்தால உனக்கும் எனக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சுதுன்னு காலையில நடந்த என் படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டேன்." என்று சாதாரணமாக கூறினான் ஆதி. அவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்து வைத்த சண்மதி எதுவும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினாள். "என்னடி அமைதியாயிட்ட? அந்த உப்மா அவ்வளவு நல்லவா இருக்குது?" என்று ஆதி நக்கலாக கேட்க, அவனை முறைத்து பார்த்த சண்மதி, "நான் இதுக்கு மேல எது கேட்டாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு இந்த ஜெயில்லயே இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு ஈவினிங் பக்கமா ஷூட்டிங் போறேன். போதுமா? காலேஜ் கூட அடுத்தடுத்த நாள்ல போய்க்கிறேன்." என்று எரிச்சலாக கூறினாள். "குட். இப்படித்தான் நான் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஏண்டி, உன் குடும்பத்த விட்டு உன்ன பிரிச்சு கூட்டிட்டு வரதுக்கு தான் உன் கழுத்துல தாலியே கட்டினேன். ஃபோன தூக்கி எறிஞ்சேன். அப்பவும் நீ திருந்தாம நேத்தி நைட்டு உன் ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து உன் பாசமலருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற. பாவம், அவனுக்கு என்ன வேலையோ அவன் ஃபோன எடுக்கவே இல்ல." என்று உச்சு கொட்டினான் ஆதி. அவனை அதிர்ந்து பார்த்தாள் சண்மதி. உண்மைதான். நேற்று இரவு பார்வதியிடமிருந்து ஃபோன் வாங்கி வியானுக்கு கால் செய்தாள். ஆனால் அவன் எடுக்கவில்லை. "நீ என்ன நோட் பண்றியா? ஏய், மரியாத மரியாத" என்று ஆதி பல்லை கடிக்க, "நான் எதுவும் பேசல." சரியான சந்தேகத்துக்கு பிறந்தவன். என்ன கண்காணிக்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்? இவங்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நினைத்துக் கொண்டே சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். ஆதியும் சாப்பிட்டு முடித்து போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர, "ஒரு நிமிஷம்" என்று அவனை தடுத்து நிறுத்திய சண்மதி அவன் நின்றதும், "நான் தங்க தனி ரூம் வேணும். உன்னோட ஒண்ணா இருக்க எனக்கு துளியும் இஷ்டமில்ல" என்று சொல்லவும், "உனக்கு தனி ரூம் குடுக்க முடியாது. இந்த வீட்ல நீயும் நானும் தானே இருக்கோம். தி கிரேட் சித்தார்த். வெளியுலகமே பிசினஸ் டைகர்னு பெருமையா கூப்பிடுறவன் பொண்ணுக்கு இந்த வீட்டு கிச்சனை தவிர இடம் கிடையாது. குளிக்க திங்ஸ் வச்சுக்க வேணும்னா பக்கத்து ரூமை யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கும் மாசம் 3,00,000 வாடகை கொடுக்கணும்" என்று விட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் சென்று விட்டான் ஆதி. "கடுவான் கடுவான், உனக்கு ஒரு நாள் இருக்குதுடா. அநியாயமா பண்றல்ல, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப" என்று மனதிலேயே அவனை வறுத்தெடுத்துவிட்டு சூட்கேஸிலிருந்து போர்வையை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு வந்து பிரித்து போட்டு கீழே படுத்து விட்டாள். "என்னடி, உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்குது? உன்னால எனக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரெஸ் கூட எடுத்து வைக்க தெரியல. இதுல நீ எனக்கு பொண்டாட்டியாக போறியா?" என்று நக்கலாக கேட்டான் வியான். கையில் அவனை குற்றம் சுமத்தும் பார்வை பார்த்து, "நீ தாண்டா எடுத்து வர சொன்ன. நான் என்ன உன்னை முன்ன பின்ன பார்த்துருக்கேனா? நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? எனக்கு தெரிஞ்சது தான் என்னால பண்ண முடியும். உனக்கு பிடிக்கலனா உன் காதலி, அதான் உத்தமி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லு" என்று வெறுப்பாக கூறினாள். "ஏய், அவ பேர சொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாதுடி" என்று வியான் பல்லை கடிக்க, "எனக்கு உரிமை இல்லையா?" என்று கோபமாக கத்தி அவன் அருகில் வந்து சட்டையை பிடித்த கயல், "என்ன சொன்ன? எனக்கு உரிமை இல்லையா? நான் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. என்ன பார்த்தா இளிச்ச வாய் மாதிரி இருக்கா? உனக்கு அடங்கி போவேன்னு நினைச்சியா? வயசுல பெரியவனு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தா என்னென்ன சொல்ற? ஏய், நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரியா இருக்க வரல. உனக்கு பொண்டாட்டியா வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு துணையா இருக்கத்தான் உன் அப்பா என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒத்துக்கிறேன், இப்பவும் உன்னை எனக்கு பிடிக்கல. ஆனா அந்த மாயா ஒரு அசிங்கம் பிடிச்சவ. கேவலம். அவள ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு நீ என்கிட்ட சண்டைக்கு வரியா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு என்ன தப்பா கணக்கு போடாத. நான் புரொஃபசர். யார எப்படி எந்த விதத்துல ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொருக்கா என்ன வேலைக்காரி, அடிமைன்னு சொன்ன, கட் பண்ணிடுவேன்" என்று மிரட்ட, "ஏய், என்னடி?" என்று வியான் வாயில் கை வைத்து அவளை அதிர்ச்சியாக பார்க்க, "நான் முடிய சொன்னேன்டா" என்று கயல் அசால்ட்டாக சொல்லவும், "நல்லா சமாளிக்கிற. ச்சீ, முதல்ல கைய எடு" என்று எரிச்சலாக கூறினான் வியான். "நான் எதுக்கு கைய எடுக்கணும்? அதெல்லாம் எடுக்க முடியாது. இங்க கைய வைப்பேன், இப்படி ஹக் பண்ணுவேன், எனக்கு தோணினா கிஸ் பண்ணுவேன்" என்று அவனை பார்த்தவாறு அவன் உதட்டின் அருகில் நெருங்க, அவளை தள்ளிவிட்ட வியான், "லூசாடி நீ? என்ன பண்றன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியா இல்லையா? என்னத்தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு கிஸ் பண்ண வர?" என்று எரிந்து விழுந்தான். எழுந்து நின்ற கயல்,
நான் ஒன்றும் விருப்பப்பட்டு கொடுக்கல. உன்னை வெறுப்பேத்தி பார்க்க தான் கொடுத்தேன். பரவால்ல. அந்த புக்க படிச்சது ரொம்ப நல்லதா போயிடுச்சு. அதுல சில ஹிண்ட்ஸ் கொடுத்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். நீ அடங்கி போற. இனிமே நான் அதுபடி தான் நடந்துக்க போறேன் என்று கையல் வீராப்பாக சொல்லவும், சரியான பார்ட் டைம் பைத்தியம் போல என்று முனகிய வியான், சி போடி இங்கேருந்து. இன்னொருக்கா இந்த மாதிரி பண்ணின, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். பளார்னு உன்னு கன்னத்திலேயே வச்சிடுவேன் என்று கோபமாக கூறினான். போடா நீயே ஒரு டுபாக்கூரு என்று விட்டு கையில் துள்ளி குதித்து ஓடிவிட, ச்சே சரியான பார்ட் டைம் பைத்தியம். கடவுள் எனக்குன்னே இப்படியெல்லாம் டிசைன் பண்ணி அனுப்புவார் போல என்று புலம்பியபடி கட்டிலில் விழுந்தான். தேவி எழுந்து போய் சாப்பிட்டு வந்து புக்க படி என்று இதோடு 10வது முறை சொல்லிவிட்டான் சாகித்யா. மாமா இன்னும் ஒரே ஒரு பேஜ் மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன். இந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது என்று சாய்ரா சொல்லவும், மம்மி உன்னை அப்பவே கேட்டாங்க தேவி. நீ எழுந்து போய் சாப்பிட்டு வா. கீதா மம்மி என்ன நினைப்பாங்க? ஏன் இப்படி பண்ற? ஆல்ரெடி உன்கிட்ட பெரியப்பா பேசுறதே இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே நீயும் பண்ணாத என்றான் கோவமாக. சாரி சாரி மாமா. இதோ இப்ப போய் சாப்பிட்டு உடனே வந்துடுறேன் என்று சாய்ரா எந்திரிக்க, ஏய் இப்படியே போனீனா உன் மானம் தாண்டி போகும். போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போ. மென்டல் என் மூடையே மாத்திருவ போல என்று அவளையே முழுங்குவது போல பார்த்தான் சாகித்யா. அவன் சொன்னதும் தான் இரவு நடந்த அனைத்தும் அவளுக்கு நினைவுக்கு வர, பட்டென போர்வையை எடுத்து உடலை மூடிக்கொண்ட சாய்ரா கணவனை கோபமாக பார்த்து, எல்லாம் உன்னாலதான் மாமா. நான் டயர்டா இருக்குது விடுன்னு சொன்னாலும் விடாம பண்ணிட்டே இருந்த. அதான் நான் நல்லா அசந்து தூங்கி போயிட்டேன். தப்பையெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு பழிய என் மேல போடுவ என்று உதட்டை சுழித்து, ஏய் அப்படிலாம் பண்ணாதடி என்று சாகித்யா சொல்லவும், அப்படித்தான் பண்ணுவேன் என்று சாய்ரா மீண்டும் உதட்டை சுளிக்க, புயல் வேகத்தில் அவளை நெருங்கிய சாகி பட்டென அவள் உதட்டை சிறைய எடுத்து அவளை இறுக்கி அணைத்தான். அவனையே அதிர்ச்சியாக பார்த்த சாய்ரா அவன் தோளை பிடித்து தள்ள, அவனோ முத்தத்தின் வேகத்தை அதிகப்படுத்த, சுவாசத்திற்கு ஏங்கிய சாய்ரா அவன் நெஞ்சிலேயே அடிக்க, அப்போதும் அவன் மனமிறங்காமல் அவனின் சுவாசத்தை அவளுக்கு கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வாங்கிக் கொண்டவனிடம் அவளின் உதடும் நாவும் சிக்கி சின்னா பின்னமாகியது. சாய்ரா எவ்வளவு முயன்றும் பலன் என்னவோ பூஜ்யம்தான். சாகித்யா முத்தமிட்டு கொண்டே அவளை தூக்கி வந்து கட்டிலில் கிடத்தி அவள் மேல் கிடந்த போர்வையை தூக்கி வீசியவன் மாம்பழத்தை கையால் பிசைந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்க, உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்த சாய்ராவுக்கு உதடு வேறு அதிகபட்ச எரிச்சலை கொடுத்தது. நொடிப்பொழுதில் அவன் உடையை களைந்துவிட்டு அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தான் சாகித்யா. கணவனின் ஆளுமையில் கிறங்கி போன சாய்ரா சோர்வே இருந்தாலும் முழு மனதாக அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். தீ கெட் அப் என்று அப்போதுதான் வீட்டிற்கு வந்த சக்தி நேரமாவதை உணர்ந்து அறைக்கு வந்தவன் மனைவி இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து எழுப்பினான். தேவ் இன்னும் கொஞ்ச நேரம் என்று தீக்ஷணியா தூக்கத்திலேயே சிணுங்க, ஏய் எழுந்திருடி என்று கத்தினான் சக்தி. அதில் அடித்து பிடித்து தீக்ஷணியா எழுந்து அமர அவளை முறைத்து பார்த்த சக்தி, உங்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? தலைமுடி காயல, காஞ்சதும் படுன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ பாட்டுக்கு கொண்டை போட்டுட்டு படுத்து சோகமா தூங்கிட்டு இருக்கிற. டைம் ஆயிடுச்சு. போய் சீக்கிரமா ரெடி ஆகு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று விட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் சக்தி. சரியான சைக்கோ. என்னை எழுப்பி விடுறதுக்கு கோபமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு போறான் என்று வாய்க்குள் முனகிய தீக்ஷண்யா எழுந்து பக்கத்து அறைக்கு சென்று முகம் கழுவி விட்டு தங்கள் அறைக்கு வந்து தலையை காய வைத்து பின்னி ரெடியாகிக் கொண்டிருக்க, இடுப்பில் துண்டை மட்டும் கட்டி கொண்டு வந்த சக்தி ஆடையை மாற்ற ஆரம்பித்தான். டேய் என்ன பண்ற? இங்க நானும் இருக்கேன் என்று தீக்ஷண்யா அவனை கவனித்து அலற, அதனால தாண்டி நான் பயமில்லாம மாத்துறேன். நீ மூடிட்டு உன் வேலையை பாரு என்று நக்கலாக கூறினான் சக்தி. நான் மூடிட்டு தான் இருக்கேன். நீதான் என்று நிறுத்திவிட்டு அவனை மேலிருந்து கீழாக பார்த்து வைத்தாள் தீக்ஷண்யா. கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணுவ? வாயை குறைச்சிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வை. எல்லாம் நான் சொல்லணுமா என்று அவளை முறைத்தான் சக்தி. எடுத்து வைக்கிறேன்டா என்று சலிப்பாக கூறிவிட்டு அவனுக்கானது எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் தீக்ஷண்யா. தீ கிளம்பலாமா என்று சக்தி வாட்சை எடுத்து மாட்டியபடி கேட்க, அத்தான் என்று சூட்கேஸை இழுத்து வந்து அவன் முன்பு நின்றாள் தீக்ஷண்யா. அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்துவிட்டு பிரிந்த சக்தி ஒற்றை கையால் அவளின் கையையும் மறு கையால் சூட்கேஸையும் இழுத்து கொண்டு வந்து காரில் ஏறினர். அத்தான் கார்ல போறோமா என்று தீக்ஷண்யா கேட்க, ஆமா தீ என்று சக்தி சொல்லவும், சூப்பர் தேவ் என்று அவன் தோள் மீது உரிமையாய் சாய்ந்து கொண்டாள் தீக்ஷண்யா.
அவள் தலை சாய்க்க வாகாக உட்கார்ந்த சக்தி காரை ஸ்டார்ட் செய்ய அவர்களின் பயணம் ஆரம்பமானது.